வெல்கம் டு பாப் ஸ்டாக். இடத்த சேவ் பண்றேன், அதிக இடம் கிடைக்கும்ன்ட்டு பக்கத்து வீட்டோட வீடா ஒட்டி கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஆக்சுவலா எப்போதுமே ஒரு வீடு கூட இன்னொரு வீடு ஒட்டி கட்டுறது வந்து அட்வைசபிளே கிடையாது. இது எதனாலன்னு சொல்லியாச்சுன்னா, நம்ப கட்டுற செவுருக்கு வந்து பிளாஸ்டரிங் வரவே வராது. ஸோ பிளாஸ்டரிங் வரலன்னு சொன்னாலே எக்ஸ்டர்னல்லேருந்து வர எந்த விதமான மாய்ஸ்சர் கன்டென்ட்டா இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் வர எந்த எஃபெக்ட்ஸா இருந்தாலும் நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளால தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க என்னதான் 2 வீட்டுக்கும் நடுவுல ப்ராப்பரான பேக்கிங் எது பண்ணுனாலுமே, ஏதோ ஒரு சின்ன லீக்கேஜ் இல்ல அவங்க வீட்ல ஒரு பைப்லைன் லீக்கேஜ் ஆகுது. அண்டர் கிரவுண்ட்ல இருந்து தண்ணி வருது. எந்த விதமான ஆக்ஷன்ஸ் அங்க நடந்தாலுமே அது உங்களுக்கு இங்க ரெப்ளிகேட் ஆகும். நீங்க வந்து எப்போதுமே வீட சேர்த்து ஒட்டி கட்டுறது அட்வைசபிள் கிடையாது. இது மட்டும் கிடையாது. உங்க பில்டிங்கும், அவங்க பில்டிங்கும் சேம் ஏஜ் குரூப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க பில்டிங் மேபி ஓல்டர் பில்டிங்கா இருக்கும். நீங்க இப்ப தான் நியூலி கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்களா இருப்பீங்க. அத வந்து ரீடெவலப்மென்ட் பண்றதுக்காக இடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னைக்கு வேணா வரும். அந்த டைம்ல உங்க வீடும், உங்களோட செவுரும் இதுல டேமேஜ் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆஸ் எ இன்ஜினியரிங் டெர்ம்ஸ்ல பார்த்தாச்சுன்னா, கிராஸ் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங், நேச்சுரல் லைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 2 அடியாவது நம்ம வீட்டுக்கும், அடுத்த வீட்டுகளுக்கும் ஒரு கேப் விட்டு கட்டியாச்சுன்னா, நம்மளோட வீட ப்ராப்பரா புரொடெக்ட் பண்ணி, ப்ராப்பர் வென்டிலேட்டட் அண்ட் லைட்டட் ஹவுஸா நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.